இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2015ல ரிலீஸ் ஆன தி ரிவனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேற லெவலான அட்வென்ச்சர் த்ரில்லர் படத்தை பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மூவில வரக்கூடிய ஸ்டோரி ஒருத்தரோட ரியல் லைஃப்ல நடந்தது. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, உடம்பு ஃபுல்லா அடிபட்டு ரத்தம் போயிட்டு இருக்கு. அந்த நிலைமையில காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்ட ஒருத்தர். சோ அவர் கடைசியில அந்த காட்டுல இருந்து தப்பிச்சாரா இல்லையா அப்படிங்கறது தான் இந்த படத்தோட முழு கதையே. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல 1823வது வருஷம் ஒரு காட்டுக்குள்ள தான் காட்டுறாங்க. அந்த காட்டுக்குள்ள ஒரு நாள் ஒரு கிராம மக்கள் மிருகங்கள் எல்லாம் வேட்டையாடுறாங்க. அப்படி வேட்டையாடின மிருகத்தோட தோலை தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. சோ இப்ப வேட்டையாடுறதுக்கு ஒரு 40-50 பேர் கிட்ட வந்திருப்பாங்க. இப்ப இந்த கூட்டத்தை வழி நடத்துறதுக்கு ஒரு தலைவர் இருப்பாரு. அவர் பேரு ஆண்ட்ரூ. இவரு சொல்றதை தான் அந்த கூட்டத்துல இருக்கிற எல்லாருமே கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கூட்டத்துல தான் நம்ம படத்தோட ஹீரோவும் இருக்காரு. இவர் பேரு ஹியூ கிளாஸ். இவரு அதுக்கப்புறம் இவரோட பையன், அதுக்கப்புறம் இந்த கூட்டத்தை சேர்ந்த ஒரு சிலர் எல்லாம் கையில கண்ணை வச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் ஷூட் பண்றாங்க. இப்படி எல்லாமே ஒழுங்கா போய்கிட்டு இருக்க திடீர்னு ஒரு காட்டுவாசி கும்பல் அங்க வந்துருது. அவங்க அங்க வந்ததும் காட்டுக்குள்ள வந்த நம்ம ஹீரோட குரூப்பை அட்டாக் பண்றாங்க. இதுல நம்ம ஹீரோட குரூப்பை சேர்ந்த நிறைய பேர் இறந்து போறாங்க. இவங்களும் பதிலுக்கு அந்த காட்டுவாசி கும்பலை அட்டாக் பண்றாங்க. சோ அங்க பயங்கரமான ஒரு சண்டையே நடக்குது. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க குரூப் எல்லாம் அலர்ட் பண்றாரு. சீக்கிரமா எல்லாரும் கிளம்பி வாங்க, நம்ம போட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. இந்த காட்டுவாசிங்க கூட நடந்த சண்டையில நிறைய பேர் இந்த காட்டுவாசி கும்பல் கூட சண்டை போட்டு செத்து போறாங்க. மீதி பேர் அங்க இருந்து போட்ல ஏறி தப்பிச்சு போறாங்க. ஆக்சுவலா இந்த காட்டுவாசி கும்பல் எதுக்காக இவங்களை அட்டாக் பண்றாங்கன்னா, அவங்களோட குரூப்பை சேர்ந்த ஒரு லேடி காணோம். சோ அவங்கள தேடி தான் இந்த காட்டுவாசி கும்பல் நம்ம ஹீரோட குரூப் தான் கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இவங்கள அட்டாக் பண்ணிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோவோட கேங்ல இருந்து அந்த காட்டுவாசிங்க கிட்ட இருந்து தப்பிச்சு இப்ப போட்ல ஏறி தப்பிச்சு போறாங்க. ஆனா அதுலயும் நிறைய பேருக்கு அடிபட்டு இருக்கு. இதையெல்லாம் பார்த்துட்டு அந்த குரூப்போட தலைவனான ஆண்ட்ரூக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே நம்ம ஹீரோ பக்கம் திரும்பி, இன்னும் தான் இந்த காட்டை பத்தி நல்லா தெரியுமே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறான். உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இப்ப நம்ம போட்ல இருந்தோம்னா சீக்கிரமா மாட்டிப்போம், சீக்கிரமா நம்ம தரைக்கு போயிட்டு வேற ஒரு வழியா நம்ம வீட்டுக்கு போகணும், அதுதான் நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட நம்ம ஆண்ட்ரூக்கும் அதுதான் சரின்னு படுது. ஆனா அந்த குரூப்லயே ஜான்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு நம்ம ஹீரோவை கண்டா சுத்தமாவாது. அதனால நம்ம ஹீரோ ஐடியாவை கேட்டு நம்ம ஆண்ட்ரூ கிட்ட சொல்றாரு, இத பாரு ஆண்ட்ரூ, அவன் சொல்றானேன்னு கேட்டுட்டு நம்ம தரைக்கு போக கூடாது, நம்ம போட்லயே இருந்தாதான் அவங்க கிட்ட இருந்து நம்மளால தப்பிக்க முடியும், நான் சொல்றதை கேளு அப்படிங்கிற மாதிரி அந்த ஜான் சொல்றான். ஆனா நம்ம ஆண்ட்ரூ பாத்தீங்கன்னா ஜான் சொல்றதை கேட்கற மாதிரியே இல்ல. ஏன்னா நம்ம ஹீரோ ரொம்பவே திறமசாலி, அவரு சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறாரு. நம்ம இவ்வளவு சொல்லியும் ஹீரோ சொல்றதை மட்டும் இவங்க கேக்குறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஜானுக்கு இன்னமும் வெறுப்பாவது நம்ம ஹீரோ மேல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே அவங்க வந்துட்டு இருந்த போட்ட ஒரு கரவோரமா நிப்பாட்டிட்டு தர வழியா தப்பிச்சு போக ட்ரை பண்றாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போறாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நடந்து போறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல இவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பசிக்குது. அதனால ஏதாவது வேட்டையாடலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மட்டும் ஏதாவது மிருகங்கள் இந்த காட்டுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா அவர் நினைச்சதுக்கு மாறா அந்த காடே ரொம்பவே அமைதியா இருக்கு. அந்த சமயத்துல அவருக்கு அதுக்கு சின்னதா ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. அதுக்கப்புறம் அவரு கொண்டு வந்த கன் எடுத்து அந்த சவுண்ட் கேட்கிற திசையை நோக்கி பாயிண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு அவர் பின்னாடி ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. என்னன்னு சொல்லி இவர் திருப்பி பார்த்தா பெரிய கரடி ஒண்ணு இவரை பார்த்துருது. அதை இவரை பார்த்ததும் வேகமா இவரை நோக்கி ஓடி வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. அதை அட்டாக் பண்ணதுல நம்ம ஹீரோ தூரமா போய் பறந்து விழுறாரு. அப்பயும் அந்த கரடி விடாம அதோட ஷார்ப்பான பல்ல வச்சு அவரோட காலை புடிச்சு அப்படியே இழுக்குது. அப்படியே அவரை பரட்டி போட்டு வாயில கடிச்சிட்டு லெஃப்ட் ரைட்னு சொல்லி ஆட்டி ஏதோ பொம்மை மாதிரி நம்ம ஹீரோவை போட்டு கடிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் வழி தாங்க முடியாம கத்தி கதறிக்கிட்டு இருக்காரு. இப்ப இவர் எந்த அளவுக்கு கத்துறாரோ மூவ் பண்றாரோ அந்த அளவுக்கு அந்த கரடியும் ஆக்ரோஷமா இருக்கு. அதனால இவரு செத்த போன மாதிரி அவர் பாடியை மூவ் பண்ணாம படுத்திருக்காரு. இப்ப அந்த கரடிக்கும் நம்ம ஹீரோ மேல இருந்த அந்த இன்ட்ரெஸ்ட் போகுது. அதுக்கப்புறம் அதோட பெரிய காலை வச்சு நம்ம ஹீரோவோட தலைமையிலே ஏறி நிக்குது. ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா வலி உயிர போகுது. ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியோ கத்தாம இருக்காரு. சோ இப்ப அந்த கரடியும் நம்ம ஹீரோ செத்துட்டாருன்னு சொல்லிட்டு அவரை விட்டுட்டு அங்க இருந்து போயிடுது. அப்புறம் நம்ம ஹீரோவால எந்திரிச்சு கூட நிக்க முடியல, அந்த அளவுக்கு வீக்கா இருக்காரு. அதுக்கப்புறம் எழுந்து எங்க போறாருன்னா அவரோட கண்ணு கீழே விழுந்த இடத்துக்கு போயிட்டு அந்த கன் எடுத்து அந்த கரடியோட மூஞ்ச பார்த்து சுடுறாரு. அது பாத்தீங்கன்னா அதுல இருந்து எப்படியோ தப்பிச்சு இன்னும் அதிகமா கோவமாகி நம்ம ஹீரோவை ரொம்ப அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. அதோட கூர்மையான நகத்தை வச்சு நம்ம ஹீரோவோட கழுத்தையே கிழிச்சிடுது. இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோ செத்து போன மாதிரி நடிக்கிறாரு. இப்ப அந்த கரடியோட இன்ட்ரெஸ்டும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. இப்போ அவர்கிட்ட இருக்கிற கத்தி எடுத்து அந்த கரடியை திருப்பி அட்டாக் பண்றாரு. இந்த முறை பாத்தீங்கன்னா அந்த கத்தி எடுத்து இந்த கரடியோட கழுத்திலே சுருவிடுறாரு. இப்போ அந்த கரடியும் செத்து போயிடுது. இப்ப ரெண்டு பேரும் ஒரு சின்ன பள்ளத்துல போய் விழுறாங்க. அந்த பெரிய சைஸ் கரடி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேலேயே விழுந்துருது. நம்ம ஹீரோவால சுத்தமா செய்ய முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரமும் ஆகுது. நம்ம ஹீரோட டீமும் ஹீரோ எங்க ரொம்ப நேரமா ஆளே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தேடி வராங்க காட்டுக்குள்ள. அங்க பார்த்தா இறந்த நிலைமையில ஒரு பெரிய கரடி இருக்கு. அந்த கரடியை தூக்கிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த கரடி கடியில சாவர நிலைமையில இருக்காரு. அவர் உடம்பு ஃபுல்லாவே ரத்த கலரியா இருக்கு. இப்போ அந்த கரடி நம்ம ஹீரோவோட தொண்டையில அதோட நகத்தை வச்சு கிழிச்சிருக்கும். அதனால நம்ம ஹீரோவோட சுத்தமா பேசவே முடியல. அதனால நம்ம ஹீரோவோட ஆட்களும் அவங்க தங்கிட்டு இருக்கிற இடத்துக்கு அழைக்கா நம்ம ஹீரோவை தூக்கிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நைட் டைமும் எடுத்து இவங்க இருக்கிற இடமும் பாத்தீங்கன்னா நைட்ல ரொம்பவே குளிரும். அதனால நெருப்பு முட்டிக்கிறாங்க. பக்கத்திலே நம்ம ஹீரோவும் இருக்காரு. அவரு குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காரு. சோ இப்ப அடுத்த நாளாவது நம்ம ஹீரோவோட சுத்தமா நடக்கவும் முடியாது. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த டீமுக்கு. அதனால அவர் அப்படியே விட்டுட்டு போறது
போறதுக்கு யாருக்கும் விருப்பமே இல்ல. மரத்தினாலே ஒரு ஸ்ட்ரெச்சர் மாதிரி செஞ்சு அதுல நம்ம ஹீரோவை படுக்க வச்சு அப்படியே தூக்கிட்டு போறாங்க. இதையெல்லாம் பாக்குற நம்ம ஜானுக்கு எதுவுமே சுத்தமா பிடிக்கல. ஆல்ரெடி இவருக்கு நம்ம ஹீரோவை பிடிக்கவே பிடிக்காது. இதுல இவனுக்கு அடிபட்டுருச்சு, அப்படியே விட்டுட்டு வராம இவனை தூக்கிட்டு வர வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாகிறாரு. நம்ம ஹீரோவோட பையன் ஹீரோ பக்கத்திலே இருக்கான். அப்பா உங்களுக்கு ஒண்ணும் இல்லப்பா, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரான் கூட. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வழியா நம்ம ஹீரோவை தூக்கிட்டு ரொம்ப தூரம் அவங்க வந்துட்டாங்க. ஒரு வழியெல்லாம் ரொம்பவே பனியா இருக்கு. அதுவும் ஒரு கட்டத்துல இவங்க எல்லாம் மலை மேல ஏறணும். இந்த சூழ்நிலையில நம்ம ஹீரோவை தூக்கிக்கிட்டு அந்த மலைக்கு மேல ஏற வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ வந்து வழியில ரொம்பவே துடிச்சுக்கிட்டு இருக்காரு. சோ நம்ம ஹீரோவை சாகடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த குரூப்போட லீடர் ஆண்ட்ரூ சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் கையில இருக்கிற கன் எடுத்து நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் பண்றாரு. ஆனா நம்ம ஹீரோவோட பையன் எங்க அப்பாவை கொன்றாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரோட காலையும் விழுறான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்ட்ரூவும் நம்ம ஹீரோ இங்கே இருக்கட்டும், நம்ம ஹீரோ கூடயே 3 பேர் இருங்க, அந்த 3 பேருக்கும் நான் $70 கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவோட பையன் நான் எங்க அப்பா கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சொல்றான். அதுக்கப்புறம் ஜிம்னு ஒருத்தர் இருப்பாரு அந்த குரூப்லயே, அவரும் வந்து நானும் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா மூணாவதா யாருமே வந்து வாலண்டியரா வரல. ஏன்னா இங்கே இருந்தா இவங்க தேடி வந்துகிட்டு இருக்கிற அந்த காட்டுவாசி கும்பல் இவங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சாவ வேண்டியதுதான். சோ அதனால நம்ம ஹீரோ கூட இருக்க யாருமே முன் வரல. அப்போ சடனா நம்ம ஹீரோவை பிடிக்காத ஜானுன்னு ஒருத்தர் இருப்பான் இல்லைங்களா, அவன் வாலண்டியரா வந்து நான் இந்த ஹீரோ கூட இருக்கேன், ஆனா எனக்கு $70 பத்தாது, இன்னும் அதிகமா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு நம்ம ஆண்ட்ரூவும் சரி ஜான் நான் உனக்கு $100 தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கூடவே நம்ம ஹீரோட பையனும் எனக்கு வர்ற அந்த $70 உங்களுக்கு நான் பாதியை தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டுட்டு நம்ம ஜானும் நம்ம ஹீரோ கூடவே இருக்க முடிவு பண்றாரு. சோ நம்ம ஹீரோவை பார்த்துட்டு எல்லாருமே இங்கே இருங்க, எங்களால எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் நாங்க கிராமத்துக்கு போயிட்டு திருப்பி வரோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆண்ட்ரூ சொல்லிட்டு எல்லாருமே அங்க இருந்து புறப்பட்டு போறாங்க. இப்ப நைட் டைமும் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோவை பார்த்துக்க நம்ம ஹீரோவோட பையன் ஜிம்னு ஒருத்தர், அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பிடிக்காத அந்த ஜான்ன்றவர் மட்டும் தான் இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோவோட மைண்ட் ஃபுல்லா அவரோட வைஃப் ஞாபகமா தான் இருக்கு. ஏன்னா அவருக்கு சாக போறோமோ அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்துடுது. அப்படியே அன்னைக்கு நைட்டும் போகுது. இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவோட பையன் அவங்களுக்கு தேவையான பொருள் ஏதாவது பக்கத்துல இருக்கான்னு சொல்லி பார்க்கலான்னு தேடி போறாரு. அதுக்கப்புறம் அந்த குரூப்பை சேர்ந்த அந்த ஜிம்ங்கிறவரு அவர்கிட்ட இருக்கிற பாட்டில் எடுத்துக்கிட்டு தண்ணி பிடிக்கலாமேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ரிவர் கிட்ட போயிடுறாரு. இந்த சமயத்துல அவங்க தங்கி இருக்கிற இடத்துல நம்ம ஹீரோவும் அந்த ஜானுங்கிறவர் மட்டும் தான் இருப்பாங்க. உடனே நம்ம ஜான் எழுந்து இதுதான் சரியான டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கம் போயிட்டு உன்னால நான் எவ்வளவு டார்ச்சர் அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா, ஆரம்பத்துல இருந்தே எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை, அதனால உன்னை சாகடிக்கலாம்னு சொல்லிட்டு எப்பயோ நான் பிளான் போட்டேன், ஆனா இப்போ அது நடக்க போகுதுன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட மூக்க புத்தி அவரை மூச்சு முட்டை செஞ்சு சாவடிக்கலாம் ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோவோட பையன் அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம ஜானை தடுத்து நிப்பாட்டிட்டு எதுக்கு எங்க அப்பா வந்து கொலை பண்ண ட்ரை பண்ற அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். கூடவே ஜிம் எங்க இருக்கு, நீ சீக்கிரமா இங்க வா அப்படின்னு சொல்லி கத்துறான். ஆனா நம்ம ஜிம் பக்கத்துல இருக்கிற ரிவர்ல தண்ணி பிடிக்கலாம்னு சொல்லி ரொம்ப தூரமா வந்திருப்பான். அதனால அவனுக்கு எந்த சத்தமும் கேட்கல. இப்ப நம்ம ஜான் பாத்தீங்கன்னா ஹீரோட பையன் கத்துறானேன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி கத்தியாலேயே குத்தி சாவடிச்சிடறான். இதை நம்ம ஹீரோவும் பாக்குறாரு. அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல, ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அதுக்கப்புறம் இந்த ஜான் நம்ம ஹீரோவோட கண்ணு முன்னாடியே ஹீரோவோட பையனை தூரமா ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு பனியாலேயே புதைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஈவினிங் டைம் ஆகுது. தண்ணி பிடிக்க போன ஜிம்மும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அங்க வந்ததும் நம்ம ஹீரோட பையன் அங்க இல்லாததை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜான் கிட்ட நம்ம ஹீரோட பையன் எங்க போனா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இதை பாக்குற நம்ம ஹீரோவும் இந்த ஜான் தான் என்னோட பையனை கொலை பண்ணி புதைச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ட்ரை பண்றாரு. ஆனா அவரால் தான் பேசவே முடியல. ஏன்னா அவருக்கு தொண்டையில அடிபட்டிருக்கும் அந்த கரடி அட்டாக் பண்ணதுனால. உடனே நம்ம ஜானும் அவன் எங்க போனான்னு தெரியல ஜிம், ரொம்ப நேரமா ஆளையே காணோம், ஒருவேளை அவன் வந்து வழி தவறி போயிருக்கலாம், அதோட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேசணும், அந்த காட்டுவாசி கும்பல நான் இப்ப பார்த்தேன், அவங்க எப்ப வேணா இங்க வர வாய்ப்பு இருக்கு, அதனால இப்பவே நம்ம இந்த இடத்தை விட்டு தப்பிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட நம்ம ஜிம்மும் ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்றது, அதுவும் இல்லாம ஹீரோட பையனையும் காணோம், எப்படி நம்ம இவங்களை விட்டுட்டு போறது அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இதை பாரு நம்ம ஹீரோவுக்கு வந்து மோசமா அடிபட்டு இருக்கு, இவன் பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, அதனால இவனை நம்ம புதைச்சிடலாம். இதை கேட்டுட்டு நம்ம ஜிம்முக்கு என்ன பண்றதுனே புரியல. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் நம்ம ஹீரோவை புதைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஜிம்முக்கு வந்து மனசே கேட்கல. அதனால நம்ம ஹீரோவை வந்து முழுசா புதைக்காம அதோட அவனுக்கு தேவையான தண்ணியை வாட்டர் பாட்டில பிடிச்சி பக்கத்துல வச்சுட்டு என்ன மன்னிச்சிருங்க நான் இப்ப போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜானும் ஜிம்மும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ மட்டும் இந்த மாதிரி ஒரு நிலைமையில மாட்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரமும் ஆகுது. நம்ம ஹீரோட உடம்புல வந்து எனர்ஜி வந்த மாதிரி இருக்கு. அப்படியே மெதுவா தவழ்ந்து போயிட்டு அவன் பையனோட டெட் பாடி இருக்கிற இடத்துக்கு போறாரு. தன்னோட பையனை தான் கண்ணு முன்னாடியே கொண்டுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு கோவத்தோட அவன் பையனோட டெட் பாடி மேல சாஞ்சிக்கிறாரு. அதே நேரத்துல நம்ம ஜானும் ஜிம்மும் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போயிட்டாங்க. அப்பதான் நம்ம ஜான் வந்து ஜிம் கிட்ட சொல்றாரு, ரொம்ப பயப்படாத, நான் எந்த காட்டுவாசிங்களையும் பார்க்கல, நான் சும்மா தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டுட்டு நம்ம ஜிம்முக்கு பயங்கரமா கோவம் வருது. எதுக்காக இப்படி போய் சொன்னீங்க, நம்ம இப்போ ஹீரோவை தனியா விட்டுட்டு வந்திருக்கோம், அதுவும் இல்லாம அவனோட பையனையும் காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே அவனோட கையில இருக்கிற கன் எடுத்து ஜான் மேல பாயிண்ட் பண்றாரு. ஹே நல்லா யோசிச்சு பாரு, அவனுக்கு ரொம்பவே அடிபட்டு இருக்கு, அவன் கூடவே இருந்தா நம்மளும் சாக வேண்டியதுதான், நம்மள பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே நம்ம ஜிம் கையில இருந்த கன்னை புடுங்கி அவனே திருப்பி பாயிண்ட் பண்றான். நம்ம ஜான் ஒழுங்கா நான் சொல்றது கேளு, நான் பண்ணது எல்லாமே நம்மளோட நல்லதுக்கு தான், ஒழுங்கா என் கூட வா, நம்ம கிராமத்துக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே கிராமத்துக்கு போறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே வருத்தப்படுறாரு அவனோட பையனை நினைச்சு. அதுக்கப்புறம் எழுந்து அங்க இருக்கிற திங்ஸ் அவருக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மாட்டிக்கிறாரு. இப்போதைக்கு நம்ம ஹீரோட மனசுல இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான்,
எப்படியாவது இங்க இருந்து உயிரோட தப்பிச்சு அவர் பையனை கொண்ட ஜானை வந்து பழிவாங்கி ஆகணும்னு நினைக்கிறாரு. இங்க அவர் உயிரோட இருக்கணும்னா சாப்பாடு அவருக்கு கண்டிப்பா வேணும். அதனால சாப்பிடறதுக்கு ஏதாவது இருக்குமான்னு சொல்லி தேடி பாக்குறாரு. அப்ப பக்கத்திலேயே ஆல்ரெடி செத்து போன ஒரு மிருகம் இருக்கு. அதுவும் ஒரே எலும்பு கூட தான் இருக்கு. அதுல ஒட்டிக்கிட்டு இருக்கிற சின்ன சின்ன சதைகள் எல்லாம் கெட்டு போயிருக்கும். அதையும் எடுத்து சாப்பிடுறாரு. இப்போ ஓரளவுக்கு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவர் அங்க இருந்து மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவர் அங்க இருந்து போனதும் அந்த காட்டுவாசி கும்பல் அங்க வராங்க. அவங்க அங்க வந்ததும் அங்க இருக்கிற நம்ம ஹீரோட பையனோட பணத்தை பார்த்துட்டு, அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோட பிளட் அங்கங்க சொட்டி இருக்கும், அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறத பார்த்துட்டு, சோ இப்போ அவங்க இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து ரொம்ப தூரம் வந்துட்டாரு. எப்படியோ ஒரு ரிவரை கண்டுபிடிச்சு வந்துடுறாரு. அங்க இருக்கிற தண்ணியை குடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜிம் இவர்கிட்ட விட்டுட்டு போன அந்த வாட்டர் பாட்டில்ல தண்ணியும் பிடிச்சு வச்சுக்கிறாரு. அப்ப தண்ணி குடிக்கும்போது நம்ம ஹீரோவால தண்ணியை முழுங்கவே முடியல. ஏன்னா அவரு தொண்டையில வந்து அடிபட்டு இருக்கும். சோ இதுக்கு ஏதாவது வழி பண்ணணும்னு சொல்லிட்டு அவரோட பாக்கெட்ல கொஞ்சம் கன் பவுடர் இருக்கும். அதை எடுத்து தொண்டையில அடிபட்டு இருக்கிற இடத்துல வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற காஞ்ச புல்லெல்லாம் எடுத்துட்டு வந்து 2 கல்ல உரசி அதை வச்சு தீ மூட்டுறாரு. அதுக்கப்புறம் பத்த வச்சு அந்த நெருப்ப அவர் தொண்டையில பூசி இருந்த அந்த வெடி மருந்து மேல வைக்கிறாரு. அப்படி வச்சதும் அந்த வெடி மருந்தெல்லாம் அப்படியே எரிஞ்சு அப்படியே அவர் தொண்டையில வந்து ஒட்டிக்கும். இது எதுக்கு பண்றாருன்னா அவரோட த்ரோட்ல இருக்கிற கிழிஞ்ச பகுதியை ஒட்டுறதுக்காக இதை யூஸ் பண்ணிருக்காரு. ஆனா அது ரொம்பவே வலிக்கும். யோசிச்சு பாருங்க, இது ரியலாவே ஒருத்தருக்கு நடந்திருக்குன்னா அவரு எவ்வளவு வலி அனுபவிச்சிருப்பாருன்னு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்கிற ஒரு கட்டை எடுத்து அதை வச்சு மெதுவா ஊனி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு ரொம்பவே பசிக்குது. ஆனா சாப்பிடறதுக்கு இவர்கிட்ட எதுவுமே இல்ல. அதனால ஆடு மாடு மாதிரி புல்லெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த ரிவரை கிராஸ் பண்ணி ஒரு சில மான்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா நினைச்சுக்கிறாரு, மான் இருந்து என்ன பிரயோஜனம், அதை வேட்டையாடுறதுக்கு தான் நம்ம கிட்ட கன் இல்லையேன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றாரு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரமா அந்த ஆத்தோரமாவே உட்காந்துட்டு இருக்காரு, யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த இடத்துக்கு நம்ம காட்டுவாசி கும்பல் எப்படியோ மோப்பம் பிடிச்சி நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க வந்தது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவையும் பாத்துடுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே டக்குன்னு யோசிச்சு இந்த ஆறு தான் ஓடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஆத்துல குதிச்சு தப்பிக்க முயற்சி பண்றாரு. ஆனா அந்த காட்டுவாசி கும்பல் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தப்பிச்சு போக கூடாதுன்னு சொல்லிட்டு வில்லம்பெல்லாம் எடுத்து சுடுறாங்க. சோ நம்ம ஹீரோவும் அந்த அம்பெல்லாம் நம்ம மேல படக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்நீச்சலா போட்டுக்கிட்டு போயிட்டு இருக்காரு. இப்படியே போயிட்டு இருக்க அந்த ஆத்தோட போக்குலயே எப்படியோ ஒண்ணு வேகமா மூவ் ஆகி அந்த காட்டுவாசிங்களை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி வந்துடுறாரு. சரி எப்படியோ ஒண்ணு இந்த காட்டுவாசிங்க கிட்ட இருந்து தப்பிச்சாச்சுன்னு பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு அடுத்த பிரச்சனை ஒண்ணு காத்துட்டு இருந்துச்சு. அது என்னன்னா இவரை காப்பாத்தின அந்த ஆத்தோட வேகமே இவருக்கு இப்போ பிரச்சனையா இருக்கு. ஏன்னா பக்கத்துல தான் நிறைய ஃபால்ஸ், குட்டி குட்டி பாறைங்கள்லாம் இருக்கு. இதுல எல்லாம் இடிச்சா அவ்வளவுதான் நம்ம ஹீரோ வந்து காலி. சோ இப்ப நினைச்ச மாதிரியே அந்த ஆறும் வேகமா அவரை இழுத்துட்டு போயிட்டு அந்த ஃபால்ஸ்ல எல்லாம் தள்ளி எப்படியோ ஒண்ணு பாறைங்க மேல எல்லாம் முட்டாம ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிடுறாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் நல்ல வேலையா அவர்கிட்ட ஒரு பெரிய கட்ட மாட்டுது. அதை பிடிச்சி அப்படியே மிதந்து கரை ஒதுங்குறாரு. ஆல்ரெடி இவர் இருக்கிற இடம் ரொம்பவே குளிரும். இப்போ அந்த சில்லுன்னு ஓடுற இந்த ஆத்துலயே விழுந்திருப்பாரு. சோ இவருக்கு ரொம்பவே குளிருது. அங்கேயே நெருப்பு மூட்டிட்டு அப்படியே குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவருக்கு பசிக்கும் இல்லைங்களா, அதனாலேயே அந்த ரிவருக்கு ஓரமா ஒரு டிராப்பையும் செட் பண்றாரு. அதாவது இந்த டிராப்புக்குள்ள ஏதாவது மீன் மாட்டுச்சுன்னா அதனால அதுல இருந்து தப்பிக்க முடியாது, அப்படியே வந்து ஸ்டக் ஆயிடும். இவர் நினைச்ச மாதிரியே ஒரு பெரிய மீன் மாட்டிக்குது. அந்த மீனை அப்படியே பிடிச்சி பச்சையாவே சாப்பிடுறாரு. ஏன்னா அவருக்கு அவ்வளவு பசி. சோ சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு மெதுவா அவர் வச்சிருக்கிற கட்டையை வச்சு மெதுவா அந்த மலையை ஏறி மேல போய் பாக்குறாரு. பார்த்தா அவருக்கு செம ஷாக்கு. ஏன்னா அங்க வந்து நிறைய காட்டு எருமைங்க ஓடிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சில காட்டு ஓநாய்கள்லாம் அங்க சுத்திக்கிட்டு இருக்கு. அதுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு காட்டு எருமையை வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க. சோ நம்ம ஹீரோவால அந்த ஓநாய்களை எல்லாம் விரட்டிட்டு அதுங்க வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த காட்டு எருமை கறியை வந்து சாப்பிட முடியும். ஆனா இப்ப இவர்கிட்ட அந்த ஓநாய்ங்க கிட்ட சண்டை போடுற அளவுக்கு தெம்பு இல்ல. சோ அதனால அப்படியே அங்கேயே ஓரமா படுத்துக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. என்னன்னு எழுந்து பார்த்தா எல்லா ஓநாய்களும் தெரிச்சுக்கிட்டு ஓடுது. ஏன்னா அந்த ஓநாய்களை வந்து யாரோ விரட்டிக்கிட்டு இருக்காங்க. அது யாருன்னு சொல்லி பார்த்தா ஒரு மனுஷன் தான். சோ இப்போ அந்த ஓநாய்களை எல்லாம் விரட்டிட்டு அந்த மனுஷன் அந்த காட்டெருமையோட மீட் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவரும் வந்து ஒரு நாடோடி தான். இப்போ அவரை பார்த்ததும் நம்ம ஹீரோ எழுந்து அவர்கிட்ட போறாரு. இப்போ நம்ம ஹீரோவை பார்த்து அந்த ட்ரைப் பாத்தீங்கன்னா டக்குன்னு அவரோட வில் எடுத்து அட்டாக் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா நம்ம ஹீரோ டக்குன்னு தரையில படுத்துக்கிட்டு ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணாதீங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். சோ இதை பார்த்துட்டு பாவமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ட்ரைப்பும் அந்த மாட்டோட பீஸ் எடுத்து கொஞ்சம் போடுறாரு நம்ம ஹீரோ கிட்ட. உடனே நம்ம ஹீரோவும் அந்த கறி எடுத்து சாப்பிட்டுட்டு அங்கேயே தூங்கியும் போயிடுறாரு. இப்போ அடுத்த நாள் காலையில விடுச்சதும் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த ட்ரைப் நம்ம ஹீரோ கிட்ட கேட்டா ஒரு பெரிய கரடி வந்து என்ன அட்டாக் பண்ணிடுச்சு, அது மட்டும் இல்லாம என்னோட பையனையும் என்னோட டீமை சேர்ந்தவனே கொண்டுட்டான், அதுக்கப்புறம் நானும் இங்கே சாவணும்னு சொல்லிட்டு என்னையும் இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இவரும் கெஞ்சுறாரு. இதை கேட்ட அந்த ட்ரைபும் ஒரு வகையில நீயும் நானும் ஒண்ணுதான், இப்போ உனக்கும் யாரும் இல்ல எனக்கும் யாரும் இல்ல, நீயும் என் கூடயே சேர்ந்து டிராவல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட கூட்டிட்டு போறாரு. இப்படியே 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. இப்போ இந்த ட்ரைப் கிட்ட வந்து ஒரு குதிரை இருக்கு. 2 பேரும் அதுல போவாங்க. இப்போ நைட் டைம் ஆச்சுன்னா தீ மூட்டி அங்கேயே வந்து படுத்துருவாங்க. மறுபடியும் அடுத்த நாள் திருப்பியும் வந்து டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போக நம்ம ஹீரோவோட உடம்புல இருந்த காயமும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குணமாகுது. அதே சமயத்துல இந்த ஜானும் ஜிம்மும் அவங்களோட கிராமத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க அங்க வந்ததும் நம்ம ஆண்ட்ரூ கிட்ட நம்ம ஹீரோ வந்து இறந்து போயிட்டாரு, அது மட்டும் இல்லாம அவனோட பையன் எங்கேயே தொலைஞ்சு போயிட்டான், சோ அதனால நாங்க திருப்பி கிராமத்துக்கே வந்துட்டோம், அதனால நம்ம பேசினபடி எனக்கான $100 அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட பையனோட $70 எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வாங்குறான். ஆனா நம்ம ஜிம் பாத்தீங்கன்னா அந்த காசை வாங்கவே இல்ல. ஏன்னா அவருக்கு ரொம்பவே கில்ட்டியா இருக்கு, நம்ம ஹீரோவையும் அவனோட பையனையும் விட்டுட்டு வந்துடுவோமே காட்டுக்குள்ளேன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த ட்ரைபும் வந்து குதிரையில டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட உடம்பு வந்து
வந்து ரொம்பவே மோசமாகுது. அங்க குளிரும் வந்து அதிகமாகுது. சோ நம்ம ட்ரைப் பாத்தீங்கன்னா ஒரு குடிசை மாதிரி ரெடி பண்ணி அதுக்குள்ள நம்ம ஹீரோவை படுக்க வச்சுட்டு நம்ம ஹீரோவை நல்லபடியா பாத்துக்கிறாரு. நம்ம ஹீரோவும் நல்லா நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு. இப்ப அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் நம்ம ஹீரோ கண்ணை முழிச்சு வெளியே வந்து பார்த்தா அந்த ட்ரைப் வந்து எங்கேயும் காணோம். எங்கன்னு சொல்லி தேடி பார்க்கும்போது அந்த ட்ரைபை கொன்னு கழுத்துல கயிறு கட்டி மரத்துல தொங்க விட்டு இருக்காங்க. இதை பண்ண அந்த கும்பலும் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்காங்க. இதை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் ஆகுறாரு நம்ம ஹீரோ. ஏன்னா இந்த ட்ரைப் ஹெல்ப் பண்ணதுனாலதான் நம்ம ஹீரோ சாகாம நைட்டு நிம்மதியா தூங்கி இருந்திருப்பாரு. ஆக்சுவலா அந்த ட்ரைப் அவரோட உயிரை விட்டு நம்ம ஹீரோட உயிரை வந்து காப்பாத்தி இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ட்ரைபை சாகடிச்ச அந்த கும்பல் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் ஆக்சுவலா அந்த காட்டுவாசி கும்பல் தேடிக்கிட்டு இருக்கிற அந்த லேடியை கடத்தி தூக்கிட்டு வந்துருப்பாங்க. இப்படி அந்த லேடியை வந்து கடத்தி வச்சு டார்ச்சர் பண்றத நம்ம ஹீரோ பாக்குறாரு. அதுக்கப்புறம் யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல நம்ம ஹீரோ மெதுவா அப்படியே நடந்து வந்து மெதுவா அவங்க கிட்ட வந்து அந்த காட்டுவாசி கும்பலை சேர்ந்து அந்த லேடியை வந்து காப்பாத்துறாரு. அங்க ஒருத்தரை பிடிச்சி அவர் வச்சிருக்கிற அந்த கன் எடுத்து அங்க இருக்கிறவங்களெல்லாம் ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒரு குதிரையை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு வேகமா போறாரு. அப்படி அவர் போகும்போது நம்ம ஹீரோ வச்சிருந்த அந்த வாட்டர் பாட்டில் வந்து தவறுதலா கீழே விழுந்துருது. அதை கவனிக்காம நம்ம ஹீரோ குதிரையில ஏறி தப்பிச்சு போயிடுவாரு. அதுக்கப்புறம் இந்த காட்டுவாசி கும்பலை சேர்ந்த அந்த லேடியும் குதிரையில ஏறி தப்பிச்சு போயிடுவா. ஆனா அந்த குரூப் நம்ம ஹீரோவை தான் பிடிக்க ட்ரை பண்றாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு நம்ம ஹீரோ ரொம்ப தூரம் வந்துடுறாரு. இப்போ கொஞ்சம் தூரம் வந்ததும் நைட் டைம் ஆயிடுது. நம்ம ஹீரோ ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு இடத்துல தூங்கிடுறாரு. இப்போ அடுத்த நாளும் ஆகுது. நம்ம ஹீரோவை தேடி அந்த கும்பல் ஃபாலோ பண்ணி எப்படியோ வந்துட்டாங்க. நம்ம ஹீரோ அவர்கிட்ட இருந்த கண்ணை வச்சு அவங்கள ஷூட் பண்ணி திரும்பவும் குதிரையில ஏறி அங்க இருந்து தப்பிச்சு வேகமா போறாரு. இந்த முறை இவனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கும்பலும் பின்னாடியே துரத்திக்கிட்டு வருது. இப்போ நம்ம ஹீரோவும் தப்பிச்சு முன்னாடி போயிட்டு இருக்கும்போதே இவருக்கு எதிரில ஒரு பள்ளம் இருக்கு. அதை வந்து இவரு கவனிக்காம அப்படியே அந்த பள்ளத்திலேயே விழுந்துடுறாரு. இவன் விழுந்ததை பார்த்துட்டு அந்த கும்பல் கண்டிப்பா அவன் உயிர் பொழைக்க வாய்ப்பே இல்ல, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து போயிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ மேல இருந்து கீழே விழும்போது அங்க இருக்கிற மர கிளையில எல்லாம் பட்டு அப்படியே பனியில தான் விழுந்திருப்பாரு. அதனால அவருக்கு எதுவுமே ஆகல. ஆனா அவர் இருக்கிற இடம் ரொம்பவே சில்லுன்னு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே இருந்தாருன்னா அவ்வளவுதான், குளிர்லயே செத்து போயிடுவாரு. அதனால என்ன பண்றதுன்னு சொல்லி சுத்தி முத்தி பார்க்கும்போது இவர் மேல இருந்து விழும்போது அந்த குதிரையோட சேர்ந்து தான் விழுந்திருப்பாரு. இப்போ அந்த குதிரை செத்து போச்சு. உடனே நம்ம ஹீரோ அந்த செத்த குதிரை கிட்ட போயிட்டு அதோட வயிற்று கிழிச்சு அதுக்குள்ள இருக்கிற குடல் எல்லாம் வெளியே எடுத்துட்டு இந்த குளிர்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த குதிரையோட உடம்புக்குள்ளேயே போயிடுறாரு. சோ அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லா அந்த குதிரையோட வயிற்றுக்குள்ளேயே இருந்து அந்த குதிரையோட பிளஷே சாப்பிட்டு அடுத்த நாள் ஆகி சன்லைட் வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த குதிரையை விட்டு வெளியவே வராரு. சோ அதுக்கப்புறம் அவர் அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவரோட உயிரை காப்பாத்தின அந்த குதிரை கிட்ட ரொம்பவே தேங்க்ஸ், நீ இல்லைன்னா அவ்வளவுதான் நான் செத்து போயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து புறப்படுறாரு. இப்போ நம்ம ஹீரோ ரொம்ப தூரம் நடந்து போய்கிட்டே இருக்காரு. அப்படியே நைட் டைம் ஆச்சுன்னா அங்கேயே ரெஸ்ட் எடுக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோட மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் ஒண்ணு தான், எப்படியாவது தன்னோட பையனை கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வெறியோட இருக்காரு. இந்த சமயத்துல நம்ம ஹீரோவை துரத்தின ஒரு கும்பல் இருந்து ஒரு ஆளு நம்ம ஹீரோவோட கும்பல் வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த கிராமத்துக்கிட்ட வராரு. அங்கதான் நம்ம ஜிம், ஜான், அதுக்கப்புறம் ஆண்ட்ரூ எல்லாம் இருக்காங்க. சோ அங்க இவர் வந்ததும் நான் என் குரூப்பை விட்டு வழி தவறி ரொம்ப தூரம் வந்துட்டேன், இப்போ எனக்கு ரொம்பவே பசிக்குது, என்கிட்ட எந்த வெப்பன்ஸும் இல்ல, எனக்கு சாப்பாடு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுறாரு. சோ நம்ம ஹீரோட குரூப்போட தலைவனான ஆண்ட்ரூ அவர்கிட்ட வந்து நாங்க உனக்கு சாப்பாடு தரோம், ஆனா உங்ககிட்ட என்னென்ன பொருள் இருக்கோ அதெல்லாம் எங்க கிட்ட கொடு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்து டேபிள் மேல வைக்கிறாரு. அப்படி வைக்கும் போதுதான் நம்ம ஆண்ட்ரூ ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. அந்த அடைக்கலம் தேடி வந்த அந்த மனுஷன் நம்ம ஹீரோ தவறுதலா விட்டுட்டு போன அந்த வாட்டர் பாட்டில் எடுத்து அந்த டேபிள் மேல வைப்பாரு. இதை பாக்குற அந்த கும்பலை சேர்ந்த எல்லாருக்குமே வந்து ஷாக்கா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டில் இவங்களோட கிராமத்தை சேர்ந்தது. குறிப்பா சொல்ல போனா இது யாருக்கிட்டையும் இருக்காது. சோ இதை வச்சு அவங்க கெஸ் பண்ணிக்கிறாங்க இந்த வாட்டர் பாட்டில் நம்ம ஹீரோவோடது, அப்படி இல்லாட்டி தொலைஞ்சு போன நம்ம ஹீரோவோட பையனோடதா தான் இருக்கணும். ஏன்னா கண்டிப்பா நம்ம ஹீரோ உயிரோட இருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால நம்ம ஹீரோட பையனா தான் இருக்கணும், அவனை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த அடைக்கலம் தேடி வந்து அந்த மனுஷன் கிட்ட எல்லா டீடைல்ஸும் வாங்கிக்கிட்டு இவங்க கும்பல் தங்கி இருந்த அந்த இடத்துக்கு போறாங்க. எல்லாரும் அங்க போனதும் நம்ம ஹீரோட பையன் எங்கேயாவது இருக்கானான்னு சொல்லி சுத்தி முத்தி தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தேடும் போதுதான் இவங்களுக்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா அவங்க நம்ம ஹீரோவை பார்த்துடுறாங்க உயிரோட. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து உயிரோட இருப்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஏ கிளாஸ், உனக்கு ஒன்னும் ஆகல, உனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ எல்லா விஷயத்தையும் வந்து அவங்க கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் திரும்பி அந்த கிராமத்துக்கு வராங்க. அங்க நம்ம ஜானை தேடும் போது நம்ம ஜான் வந்து அங்க காணோம். சோ அதனால நம்ம ஜான் கூடவே வந்து அந்த ஜிம்மை பிடிக்கிறாங்க. நீயும் ஜானும் சேர்ந்து என்ன பண்ணிருக்கீங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆக்ரோஷமா நம்ம ஆண்ட்ரூ அவரை அடிச்சு நம்ம ஜிம்மை பிடிச்சி எல்லாரும் வந்து ஜெயில போடுறாங்க. ஆனா இதுக்கும் ஜிம்முக்கும் வந்து எந்த சம்பந்தமும் இல்ல, எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஜான் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொன்னதும் நம்ம ஜிம் அவங்க ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கிராமத்தோட லீடர் ஆண்ட்ரூ நம்ம ஹீரோவை பார்த்து எதுக்கும் கவலைப்படாத, நான் எப்படியாவது அந்த ஜானை கண்டுபிடிக்கிறேன், எப்படியாவது உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், ஆனா ஆண்ட்ரூ நான் இல்லாம நீங்க அவனை தேடி போக முடியாது, ஏன்னா எனக்கு பயந்து தான் அவன் காட்டுக்குள்ள ஓடி இருப்பான், என்னோட பையனை அவன் சாவடிச்சிருக்கான், அவனை நான் சும்மா விட மாட்டேன், அவனை என் கையாலே வந்து கொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா கிளாஸ், நீ ரொம்பவே வீக்கா இருக்க, இப்போ நீ காட்டுக்குள்ள வந்தேன்னா செத்துருவ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆண்ட்ரூ சொல்றாரு. என்ன நல்லா பாரு ஆண்ட்ரூ, இதுக்கு மேல எனக்கு என்ன நடக்கணும், எனக்கு சாவை பத்தி பயமே இல்ல, ஏன்னா என்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவும் இல்ல, அதனால நான் ஜானை சாவடிச்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் குதிரை எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள ஜானை தேடி போறாங்க. ரொம்ப நேரம் தேடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ரெண்டு பேரும் தனியா பிரிஞ்சு போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு திசையில நம்ம ஜானை தேடி போகும்போது நம்ம ஆண்ட்ரூ அந்த ஜானை பாத்துறாரு. இப்போ நம்ம ஆண்ட்ரூவை பார்த்த ஜானும் இவங்க நம்மள கொல்லதான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவரை தான் வச்சிருக்கிற கண்ணை வச்சு ஷூட் பண்ணிடுறான். சவுண்ட் கேட்டு நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா நம்ம ஆண்ட்ரூ இறந்து போயிருக்காரு. சோ நம்ம ஆண்ட்ரூவோட டெட் பாடி எடுத்து குதிரையில ஏத்திக்கிட்டு மேற்கொண்டு அந்த ஜானை தேடி போய்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ.
இந்த ஜானும் நம்ம ஹீரோவை தான் தேடிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு வழியா நம்ம ஹீரோவையும் கண்டுபிடிச்சிடறான். தூரத்துல நம்ம ஹீரோ குதிரையை நிப்பாட்டிட்டு கீழே விழுந்திருக்காரு. ஏன்னா நம்ம ஹீரோவோட உடம்பு ரொம்பவே வீக்கா இருக்கு இல்லையா, அதனால நடக்கவே முடியாம வந்து கீழே விழுந்திருக்காரு. கூடவே அந்த ஆண்ட்ரூவோட டெட் பாடியும் குதிரை மேல இருக்கும். அதை தூரத்துல இருந்து நம்ம ஜான் நோட் பண்ணிட்டு இதுதான் நல்ல சான்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கொள்ளலான்னு கிட்ட வரான் அந்த ஜான். இப்படி அவன் கிட்ட வந்ததும் நம்ம ஹீரோவோட பாடியை புரட்டி போட்டு பார்த்தா அங்க இவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அங்க பணமா படுத்துக்கிட்டு இருக்குது நம்ம ஆண்ட்ரூ. இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜானுக்கு ஒண்ணுமே புரியல. இங்க ஆண்ட்ரூ இருக்கானா நம்ம ஹீரோ எங்கன்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஆண்ட்ரூவோட டெட் பாடி மாதிரி குதிரை மேல படுத்து இருந்திருப்பான். ஆக்சுவலா இதெல்லாம் ஒரு ட்ராப். இப்ப நம்ம ஜான் கிட்ட வந்ததும் நம்ம ஹீரோ அவர்கிட்ட இருந்த கண்ணை வச்சு நம்ம ஜானை வந்து ஷூட் பண்றாரு. ஆனா இந்த ஜான் எப்படி ஒண்ணு தப்பிச்சு காட்டுக்குள்ள திருப்பி ஓடி போறான். அவனை துரத்துக்கிட்டே நம்ம ஹீரோவும் போறாரு. இவன் எங்க போனாலும் நம்ம ஹீரோ அவனை விடுற மாதிரி தெரியல. ஏன்னா இவரோட கண்ணுல அவ்வளவு குலவெறி இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வழியா ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. இப்படி சண்டை போட்டு ரெண்டு பேரோட கண்ணும் கீழே விழுந்துருது. இப்போ ரெண்டு பேர் கையிலயும் கோடாரி மட்டும் தான் இருக்கு. அதை வச்சு ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க மாறி மாறி. சண்டையோட முடிவுல நம்ம ஹீரோ ஜானை பயங்கரமா அடிச்சு சாகடிக்கிற ரேஞ்சுக்கு போயிடுவாரு. அந்த சமயத்துல நம்ம ஜான் பாத்தீங்கன்னா நீ என்ன சாகடிச்சாலும் உன்னோட பையன் உயிரோட வரப்போறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த சமயத்துல பக்கத்துல இந்த காட்டுவாசி கும்பல் அங்க வராங்க. அவங்கள பார்த்ததும் நம்ம ஹீரோ அந்த ஜானை வந்து தண்ணியில தள்ளி விட்டுறான். இந்த ஜான் அப்படியே அடிச்சுக்கிட்டே அந்த காட்டுவாசி கும்பல் கிட்ட போய் மாட்டிக்கிறான். அந்த காட்டுவாசி கும்பல் நம்ம ஜானை வந்து சாவடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்து நம்ம ஹீரோ அடுத்து இவங்க நம்மள தான் சாவடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயப்படுறாரு நம்ம ஹீரோ. ஆனா அங்க வந்து அவங்களும் நம்ம ஹீரோவை தொடக்கூட இல்ல. ஏன்னா காணாம போன அந்த காட்டுவாசி கும்பல சேர்ந்த அந்த லேடி எப்படியோ தப்பிச்சு இந்த காட்டுவாசி கும்பல் கிட்டே வந்திருப்பாங்க. அதுக்கு காரணம் நம்ம ஹீரோ தான். சோ அதனால நம்ம ஹீரோ எதுவும் பண்ணாம விட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் உயிர் பழகிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் பையனை சாவடிச்சவனை பழி வாங்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதியில அப்படியே எழுந்து தவழ்ந்து வராரு. அப்படி வரும்போது அவரு கண்ணுக்கு ஒரு லேடி தெரியுறாங்க. அது வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் தான். அவரோட ஒய்ஃப் உயிரோட இருக்கிற மாதிரி அவர் கற்பனை பண்றாரு. அவங்கள பார்த்து நம்ம பையனை கொண்டவனை நான் பழி வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு கற்பனையா தெரியுற அவரோட ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. அப்படியே இந்த படமும் முடியுது. ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் அந்த படமே எடுத்து இருந்திருக்காங்க. இவரோட பேரு ஹியூ கிளாஸ்.